peacemakers of Christo. இன்று எது உனக்கு புலம்பலாக இருக்கிறது? எதை நினைத்து அனுதினமும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 50வது வசனத்திலிருந்து 53. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். செபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அப்பா, அந்நாளிலே மரியாள் கூறினாள், சுவாமி, அவர் அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அற்புதங்கள் செய்து வருகிறார், இரக்கம் காட்டி வருகிறார் என்று மரியாள் உன்னை புகழ்ந்தாள் சுவாமி. ஏசப்பா, தெய்வ ராஜாவே, இன்றைய நாளிலே அந்த அச்சம் என்பது போய்விட்டது. தெய்வ பயம் போய்விட்டது. ஆண்டவரே, உன் மீது பற்றுதல் போய்விட்டது. உன்னை ஏற்றுக்கொள்வார் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். உன்னை வணங்குவார் குறைவு ஆண்டவரே. உன்னை அரவணைப்பார் குறைவு சுவாமி. இயேசுவே, இந்நாளிலே ஆடம்பர வாழ்க்கைக்கு இடம் கொடுக்கிறார்கள். பணத்திலே மிதக்கணும், நம்ம கார்ல போகணும், பெரிய பெரிய வண்டியில போகணும், நம்ம ஆடம்பரமாக இருக்கணும், அரைக்குறை டிரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கணும், நம்ம நகையெல்லாம் கழுத்துல எல்லாம் முழுவதுமாக நகைகளா தொங்கணும், 4 பேர் நம்மளை மதிக்கணும் என்று நினைக்கிறவர்கள் ஏராளம் ஐயா. தெய்வ ராஜாவே, அந்த தாழ்ந்த உள்ளம் போய்விட்டது ஐயா. அது காணாமல் போய்விட்டது ஐயா. கடவுள் பயமே இல்லை சுவாமி. ஏசப்பா, என் ராஜாதி ராஜாவே, கடவுள் பயம் இல்லை என்றால் இரக்கம் எப்படி வரும் சுவாமி? ஏசப்பா, நாங்கள் அனைவரும் மாம்சத்திற்குரியவர்கள் ஆண்டவரே. இந்த மாம்சம் அழுகி புழுவு திங்கும் அல்லவா ஆண்டவரே? ஏசப்பா, நாங்கள் அழிந்து போகிற மனிதர்கள் ஆண்டவரே. இந்த 10-20 வருஷத்துக்குள்ளாய் மனிதன் பாவ கரையினால் நிரப்பப்படுகிறான் ஆண்டவரே. ஐயோ, இந்த பிள்ளைகள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, அன்னை மரியாள் கூறினாள், ஆண்டவரே, உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் என்று. ஆண்டவரே, இன்றைய உள்ளத்திலே அப்பா பொறாமை எண்ணங்கள், அவனை அழிக்கணும், அவனை சிதறடிக்கணும், அவன் வாழக்கூடாது, அவளுடைய வாழ்க்கையை கெடுக்கணும், அவளோடு உறவு கொள்ளணும், பணத்தை பிடிக்கணும் என்று செருக்குடன் வாழ்பவர்கள் ஏராளம் ஏராளம் ஐயா. அன்னை மரியாள் ஜெபித்தாள், ஆண்டவரே, செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி விடுகிறார் என்று. ஆம் ஆண்டவரே, எவ்வளவு காசுகள் சம்பாதிச்சாலும் ஆண்டவரே, சரித்திரத்துல பார்க்கிறோம் ஐயா, ஏகப்பட்ட பணக்காரங்கள் ஐயா, 500 ஏக்கர் 1000 ஏக்கர் எல்லாம் வச்சிருந்தவன் ஆண்டவரே, இன்னைக்கு காணாமல் போய்விட்டான் ஆண்டவரே. அந்த சொத்தெல்லாம் யார் யாரோ பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த புத்தி கூட எங்களுக்கு இல்லை அப்பா. ஆண்டவரே, நாங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், நம்ம கோடீஸ்வரங்களா ஆகணும் என்று அதெல்லாம் இன்னும் 30 வருஷத்துக்கு தான் ஆண்டவரே இருக்கும். அப்புறம் காணாமல் போய்விடும் அல்லவா ஆண்டவரே. ஏசப்பா, எதுவுமே இந்த உலகத்திலே நிரந்தரம் அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்தோம், அதையே பற்றி கொள்கிறோம் ஐயா. பாவம் ஆண்டவரே எங்களுக்கு மரணத்தை கொடுக்கும் என்று, பாவத்தின் சம்பளம் மரணமே என்று அறிந்திருந்தோம், அதுக்குள்ளாய் தானே ஆண்டவரை விழுகிறோம் சுவாமி. அன்னை மரியாள் ஜெபித்தாள், வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார் என்று. இன்னைக்கு ஆண்டவரே, நான் இளம் ரத்தம் உள்ளவர்கள், என்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு பவர் இருக்குது, என்னால எல்லாம் செய்ய முடியும், நான் சாதிச்சு காட்டுவேன், நான் வெற்றி அடைவேன், அவனை உண்டு இல்லைன்னு ஆக்குறேன், அவனை வெட்டி போடுவேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் ஆண்டவரே
தூக்கி எறியப்படுவார்கள். ஒரு நாள் அவன் அடிக்கப்படுவான், ஒரு நாள் அவன் அடங்கி போவான், ஒரு நாள் அவன் முடங்கி போவான் என்று அவன் உணர்வதில்லையே ஆண்டவரே. ஏன் அப்பா, என் ராஜாதி ராஜாவே, ஏன் ஆண்டவரே இந்த புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது? இந்த புத்தி புல்லா ஆண்டவரே சாத்தான் நிரம்பி இருக்கிறான் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த புத்தியின் நிமித்தம் ஆண்டவரே அட்டாக் செய்து அவர்களுடைய மன நிலைமையை மாற்றுகிறான் ஆண்டவரே. இயேசுவே, அதன் நிமித்தம் எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து போய் கிடக்கிறது ஆண்டவரே, உடைந்து போய் கிடக்கிறது ஐயா, சிதைந்து போய் கிடக்கிறது ஐயா, துக்கத்தில் கிடக்கிறது ஐயா, பயத்தில் கிடக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, உன் பிள்ளைகளை தேற்றும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் வாழணும் ஐயா ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் உன் மீது ஐயம் கொண்டு இருக்கிறார்கள் ஐயா, அவர்களை கரை சேருங்க ஆண்டவரே. இவர்களை தேற்றுங்க அப்பா, வழி நடத்துங்க, வாழ வையுங்க, கண்ணீர்களை தொடையுங்க, மனதில இருக்கிற குறைகளை அகற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீர் இருக்கையில் எங்களுக்கு பயம் ஏன் ஆண்டவரே? நீர் வாழ்கிற தேவன் ஐயா, எங்களோடு பேசுகிற தேவன், எங்களை பயன்படுத்துகிற தேவன், என்னை அபிஷேகித்த தேவன் நீர் அதான் ஆண்டவரே. என் வீடெல்லாம் உம் பிரசன்னமாக மாறட்டும் ஐயா ஆண்டவரே. இது உம்முடைய ஆலயமாக மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவே, இவர்களுக்குள்ளாய் நீர் வாழ்வீர், வழி நடத்துவீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கருணை ஆராதனையிலும் இந்த ஜெப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜெபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம், தயங்காமல் அனுப்பலாம். காசு இல்ல சாமி, கடன்ல இருக்கிறோம், தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க, உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல, விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 77 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைங்க, வேண்டுதல் வைங்க. 5 பூசை 7 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இல்ல 10 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 12 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார். அது ஒன்று. 2வது தெய்வ பிள்ளைகளே, நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேட்கல. 2 மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன், நெட் ஆன், லைட் ஆன், எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்க, ஃபேஸ்புக்ல பகிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வளர்ந்தால்தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அதனால் தெய்வ பிள்ளைகளை இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை. ஒரே ஒன்று என்னன்னா, உங்க அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும், பழைய ட்ரெஸ் இருக்கும், பயன்படுத்திய ட்ரெஸ், ட்ரவுசர், டிஷர்ட் அப்படின்னு இருக்கும். அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, பார்சல்ல போட்டு விடுங்க. ஒரு 100 ரூபா ஆகும், இல்ல 200 ரூபா ஆகும் பார்சல். அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா உங்க வீதியில நிறைய பேர்
பணக்காரர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க, அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அதை தயவுசெய்து செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம், பேனா, பென்சில், ஒரு பேனா இருந்தா கூட, ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். தெய்வ பிள்ளைகளே, அதை அனுப்பி வைக்கும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக உங்களுக்கு ஏதாவது தேவன் ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தால், ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால், நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்பு கிடையாது, கரண்ட் கிடையாது, அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டு ஒரு 2-3 சோலார் லைட் நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும். தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை, ஆஸ்மாவை, மூச்சு வாங்கல, இழப்பு வாங்கல், ஃபீவரை, தலைவலிய, பல்லு வலிய, கை கால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது. பிபி சுகருக்கு உதவுது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது உன்னத ஜெப புத்தகம். 120 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புஸ்தகம். அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு, அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் அடங்கிய புத்தகம். சாத்தான்களை கட்டுகிற புத்தகம், நோய்களை தீர்க்கிற புத்தகம், செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது. இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.